ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன அப்படின்னா வீடியோ கிளாஸில் நம்ம வியஞ்சன் பார்ப்போம். ஸோ வியஞ்சன் அப்படின்னா என்னென்னா மெய்யெழுத்துக்கள். தமிழில் இருக்க மெய்யெழுத்துக்கள் மாதிரி தமிழில் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. நம்மளுக்கு ஹிந்தியில் 33 மெய்யெழுத்துக்கள் உண்டு. ஸோ இந்த மெய்யெழுத்துக்களை நான் எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது, எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா கா. நம்ம நார்மலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, கவிதா க. அப்போது க க க க ங. இப்போ நம்ம நார்மலாக இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னா க இக்கா கா இக்கா அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. க க கா க ஞா. இந்த ஃபஸ்ட் லைன் எல்லாமே நார்மல் ப்ரொனவுன்சியேஷனோடு இருக்கும். செகண்ட் சீரீஸும் ஃபோர்த்து சீரீஸும், அதாவது ரெண்டாவது வார்த்தைகளும் 4வது வார்த்தைகளும் இப்போது க அப்படின்னா கேஏ க, நார்மலாக தமிழில் உள்ள க, கவிதா அந்த மாதிரி. க இது கான், ஷாருக் கான், சல்மான் கான், அந்த கேஹெச்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த க அப்படின்ட்டு வரும். ஸோ க க கா க ஙா. க க கா க ஞா. சா ச ஜா ஜ ஞா. சா ச ஜா ஜ ஞா. இப்போது க க கா க ஞா. ச ச ஜா ஜ ஞா. இது சா, இது ச, ஜா ஜ ஞா. சம்மச், சத்ரி, ஜஹாஜ், ஜண்டா, ஜ. அந்த நடுவில் இருக்க இந்த செகண்டும் தேர்ட் ஃபோர்த் சீரீஸும் ஹ சவுண்டோட வரும்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் லைன் டா. ட ட டா ட நா. நம்ம தமிழில் 3 சொல்லி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, 3 சொல்லி நாவை எப்படி உச்சரிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த எழுத்தையும் நீங்கள் உச்சரிக்கணும். அப்போது டா ட டா ட நா. நெக்ஸ்ட் லைன் ஃபோர்த் லைன் பாருங்கள். தா த தா த நா. ता थ दा ध ना. ता से थर्मस, सॉरी ता से तरबूज, तरबूजன்னு சொல்லுவோம்ல வாட்டர்மெலன், அது थर्मस थर. அந்த அப்படின்னா ஃப்ளாஸ்க்கு சொல்லுவாங்க ஹிந்தியில். थर्मஸ்னா. दवाद दवाद द दवाद தனுஷ். நம்ம தனுஷ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா டிஹெச்ஏன்னு ப்ரொனவுன்சியேஷன் வரும். ஸோ இது த. ता थ दा ध ना. ता थ दा ध ना. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். பா. பா இது சாதாரணமாக நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணல. பா 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 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பா. பத்தங்கு, பத்தங்னா கைட். ஸோ பத்தங் அப்படி. இது ஃபா. ஃபாத்திமா, ஃபரிதா, ஃப்ரெஞ்ச் அப்படி அந்த ப்ரொனவுன்சியேஷன். எஃப்ஏ அப்படின்ற ப்ரொனவுன்சியேஷன் வரும். பிஹெச்ஏ அப்படின்னு வரும். ஓபி இருக்குல்ல, பிஹெச்ஏ 2 ப்ரொனவுன்சியேஷனும் இதுக்கு உண்டு. அப்போ பா ஃப பா ப மா. இது பா ஃப பா ப மா. இப்போது இது ஃபா, இது பா. நார்மலாக சொல்கிற மாதிரி பாபு அப்படின்னு கூப்பிடுவோங்களா, நேம்லேயே சொல்கிறேன் உங்களுக்கு. பாபு அப்படின்னா பிஏ பியூ வரும், பாபு. இது பாலு, பா, பிஹெச்ஏ ஏபி. ஸோ பிஹெச்ஏ பாலு. இது மா. தமிழில் எப்படி நீங்கள் மா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் மா. அப்போது பா ஃப பா ப மா. அதுக்கடுத்து யா ர லா வ. யா ர லா வ ஷா. ச ச ஹா. ஹனுமான், ஹாத்தி அப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறக்கூடிய வேர்டு தான் இது ஹா. இது ஷ. ஷ அப்படின்னா எஸ்ஹெச்ஏ ஷ அப்படின்னு வரும். இது இக்கு ப்ளஸ் இது எப்படின்னா எஸ்ஹெச்ஹெச்ஏ ஷ. இது ச, இது ஷ, இது சா. சரவணா, ஷர்மிளா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வார்த்தை. சல்கம், சஃபேத். ஸோ இந்த வார்த்தை. இப்போது ஷ சா ஷ ஹா. திரும்ப ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் லைன் கா க கா க ஞா. ச ச ஜா ஜ ஞா. டா
ட டா ட நா தா த தா த நா பா ஃப பா ப மா யா ர லா வ ஷா ஷ ச ஹா ஷ ஷ ஹா. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம நார்மலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இப்போ நான் இதை எப்படிலாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்லி ஹிந்தி வேர்ட்ஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மேலே இருக்க ஸ்ட்ரைக் அவுட்டான லைன் நீங்கள் எழுதலாட்டி அந்த வேர்டு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போ அது வந்து தப்பான வேர்டாக இருக்கும். அப்போ இந்த மேலே இருக்க லைன் கண்டிப்பாக நீங்கள் அதை எழுதி தான் ஆகணும். ஸோ இந்த மேலே இருக்க லைனை வந்து நீங்கள் எழுதாமல் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்படின்னா இன்கம்ப்ளீட்டான ஒரு வேர்டு, முழுமையாக அந்த வேர்டு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது. அதுலேயும் பாருங்கள், இந்த வேர்டும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த லெட்டரும் ஒரே மாதிரி இருக்குது. எப்படி அப்படின்னா இது வந்து டா, இது வந்து ஞா. அப்போது இதுக்கு இங்கனக்குள்ள ஒரு டாட் இருக்குது, இதுக்கு டாட் இல்லாமல் ரெப்ரசன்ட் பண்ணணும் நம்ம இதை. தென் அதுக்கடுத்து பாருங்கள், இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, தா தா த, இந்த லெட்டர் த லெட்டருக்கு முன்னாடி கொஞ்சம் சுழிச்சிருப்போம். பின்னாடி இருக்க லைனுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர் மேலே போடணும், ஸ்லீப்பிங் லைன் போடணும். அதே மாதிரி இந்த தக்கும் இந்த ஸ்லீப்பிங் லைனை போடணும். பட் இங்கே டச் ஆகிருக்கக்கூடாது, முன்னாடி டச் ஆகிருக்கக்கூடாது. இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி தான் பாக்கும், பாவில் இருக்க லெட்டருக்குமே வந்து நீங்கள் இந்த லெட்டரை வந்து டச் பண்ணாமல் எழுதியிருக்கணும். இதை நீங்கள் மேலே டச் பண்ணிட்டீங்கன்னா இது மா மாதிரி ரெப்ரசன்ட் ஆயிரும். ஸோ பாக்கு வித்தியாசம், மாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. தென் இந்த லெட்டர் வந்து நீங்கள் சப்போஸ் ஃபுல்லாக லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா இது யா மாதிரி ப்ரொனவுன்சியேஷனில் வந்துடும், யா மாதிரி லெட்டர் வரும். ஸோ இந்த லெட்டருக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்காது. அதனால் எழுதும் போதில் பசங்கள்லாம் அப்படி தான் எழுதுவாங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த லெட்டர்ஸை ஒன்றொன்னே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்று ஈஸியான மெத்தட் எப்படின்னா, நான் உங்களுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு தமிழ் வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன் இல்லையா, தமிழில் நீங்கள் படிக்கிற அந்த தமிழ் வார்த்தைகள் உள்ள லெட்டர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம தமிழ் வார்த்தைகளை எப்படி நீங்கள் அந்த லைன் படி நீங்கள் யாவும் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் இந்த லைன்ஸும் நம்மளுக்கு வரும். நடுவில் இருக்க இந்த வேர்ட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், கா, இங்கே க க க கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி கா கா சா ஞா ட நா தா ந பா ம யா ர ல வ சா ச ஷ ஹ ஷ ஷ ஹ அப்படின்னு சொல்லணும். இது ச, இந்த லெட்டர் ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கேயும் நம்ம எழுதிக்கலாம். இங்கே எழுதணும்னு கட்டாயம் கிடையாது இந்த ஷாவை. ஸோ இங்கேயும் இருக்கும். ஸோ ஷ ஷ ஹா இப்படி தான் முடியும் உங்களுக்கு. ஸோ இந்த லெட்டர்ஸ் நம்ம எப்படி தமிழ் எழுதுறோமா, நீங்கள் சொல்கிறீங்களா காங்கா சாஞா டானா தானா பாமா யாரா லாவா, இந்த சீரீஸ் பாருங்கள், யாரா லாவா. ஸோ தமிழ் எப்படி இருக்கும் வரிசையாக, அந்த வரிசையில் தான் உங்களுக்கு இந்த ஹிந்தி லெட்டர்ஸும் நம்மளுக்கு வரும். ஸோ இப்படி நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். தமிழ் லெட்டர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த லெட்டர்ஸை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதை நான் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எப்படி எழுதணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீரீஸ் எப்படி எழுதணும்னா, கா எழுதுறது பாருங்கள், ஒரு லைன். தென் அதுக்கடுத்து கா, இந்த மேலே இருக்க லைன். ஹிந்தி வேர்ட்ஸ் எப்போவுமே வந்து மேலே இருக்க லைனை தான் டச் பண்ணி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஸ்லீப்பிங் லைன். தென் க, ஓகேங்களா. செகண்ட் வேர்ட் பாருங்கள், க, இப்படி. தேர்ட் வேர்ட் கா, கா க க, ஓகேங்களா. அடுத்து எஸ் மாதிரி போட்டு டாட். ஸோ இதான் ஃபஸ்ட் லைன், க க க க ஞா. நெக்ஸ்ட் லைன் சா, எப்படி போடணும்னா ச ச, இதை இப்படி ரவுண்ட் பண்ணி இங்கே ஒரு ரவுண்டு, தென் ஒரு லைன் ச ஜா. இதுவும் எஸ் மாதிரி போட்டு பழகிருந்தீங்கன்னா ஈஸி தான். அது மாதிரி ஜ, இங்கே பாருங்கள் மறுபடியும் போடுறேன், எஸ் மாதிரி போட்டு திரும்ப ஒரு லைன் ஜ. அடுத்தது
சி தலைகீழாக போட்ட மாதிரி ஞா. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், டா லைன். டா ஈஸி தான். சி சி மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ரவுண்டு ஓ. நெக்ஸ்ட்டு வந்தது நம்மளுக்கு என்ன லெட்டர்னா எஸ் மாதிரி போட்டு டா. எப்படி போகணும், சின்ன லைன், அப்புறம் எஸ் தான் நீங்கள் போடுங்க. ட, அடுத்தது டா. ட ட டா ட ட நா. இது என்ன சொன்னேன், யூ மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு லைன் நா. ஓகேங்களா. இது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இந்த ப்ரொனவுன்சியேஷன் நீங்கள் தமிழில் எப்படி பண்ணுவீங்க அந்த ப்ரொனவுன்சியேஷன் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் லைன் வந்து பாருங்கள், த த, தென் த த த த த, இது த, இப்படி எழுதணும். ஓகேங்களா. அடுத்தது நா. நா போட்டு ஒரு லைன். இப்போ பாருங்கள், இந்த வேர்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த லைனை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இது டா. இந்த லைனை இப்படி கீழே வரைக்கும் நம்ம சுழிச்சு விட்டோம்னா த. இப்போது டா ட டா ட நா, தா த தா த நா, இந்த நா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பா. பா பா வந்து யூ மாதிரி போட்டு தனியாக லைன் போடும். சப்போஸ் நீங்கள் இப்படி போட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னா இது நான் மாதிரி ரெப்ரசன்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், பக்கத்துலேயே ஒரு கோடு பா. நெக்ஸ்ட்டு ஃபா. இந்த ஃபா இப்படி எழுதணும். இதுலேயே ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த ஃபா வந்து நீங்கள் இப்படி ஆக்களை எழுதிட்டீங்க அப்படின்னா இது காவு மாதிரி மாறிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபா அப்படின்றது லைன், தென் ஃபா. நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்களா, பா ஃப பா. பா எப்படி எழுதணும்னா இப்படி ஒரு நடுவில் ஒரு லைன். இந்த லைன் இப்படி தான் போடணும், இல்லாட்டி இப்படியும் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். அந்த லைன் உள்ளே ஒரு லைன் இருக்கணும். பா இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம். ப. நெக்ஸ்ட்டு ப. இது நம்ம ஆ போடுவோம் இல்லையா தமிழில், இப்படி இழுத்து இப்படி போடுவீங்க. அதே மாதிரி தான் இதுவும் சின்னதாக நம்ம ஆ மாதிரி போடணும், மேலே ஒரு கோடு. அடுத்தது அதே தான் மா. மா. The next one யா. யா. இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. இதை இப்படி சுழிச்சிட்டோம்னா அது தாவை மாறிடும். நம்ம இதோடு நிப்பாட்டிட்டோம்னா யாவை மாறிடும். அடுத்து ர. டூ போடுவோம் இல்லையா, டூ மாதிரி போடணும். லா. லா இந்த லைன் பண்ணி நெக்ஸ்ட்டு ரெண்டு வேர்டு எப்படின்னா லா. ஓகேவா. தென் வா. வா. வாக்கும் பாவும் ஒரே மாதிரி இருக்கும். உள்ளே லைன் போட்டோம்னா அது பா, இங்கே லைன் போடாமல் இருந்தோம்னா வா. நெக்ஸ்ட் ஒன் ஷ. நெக்ஸ்ட் என்னதுன்னா ஷ. அப்புறமேலு இந்த பா மாதிரி எழுதி உள்ளே ஒரு லைன் போட்டோம்னா அது ஷ. இது என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா ஷ. ஹா. ஷக்கு அடுத்து இந்த ஷ எப்படின்னா டூ மாதிரி போட்டு நடுவில் ஒரு கோடு இந்த மாதிரி. இது சா. அடுத்தது ஹா. ஹா வந்து நிறைய டைப்பில் போடுவாங்க. ஸோ அவங்கவுங்க ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்து தான் ஹா வரும். இருந்தாலும் அதை எழுதக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு லைன் போட்டு சின்னதாக ஒரு சி, தென் அதை இப்படி எஸ் மாதிரி வளைச்சி பாதியிலேருந்து இதான் ஹா. சில பேர் இந்த மாதிரியும் எழுதுவாங்க, இல்லை இப்படியும் எழுதுவாங்க. ஸோ சின்ன பசங்க எப்படினாலும் எழுதுனாலும் அது ஹா மாதிரி தான் எழுதணும். ஸோ மோஸ்ட்லி பாருங்கள் ஹா வந்து இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா. இதுக்கடுத்து ஒரு 3-4 லெட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு லைன் நம்ம இந்த எண்டு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்படி போட்டு இப்படி போட்டோம்னா இக்ஷா. இது என்னென்னா இக்ஷா அந்த மாதிரி அர்த்தம். அதுக்கடுத்து திர. திரிசூலம், திருப்பதி அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம கே எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இதை தலைகீழாக போட்டோம்னா தான் திர. திர. திரிசூலம், திருப்பதி அப்படின்னு எழுதுகிற ஒரு வேர்டோட ஸ்பெல்லிங் தான் திர. இது வந்து தா ப்ளஸ் ரா. இது காம்பவுண்ட் வேர்ட்ஸ், சங்யுக்தி வியஞ்சன் சொல்லுவோம்.
ஸோ இது வரைக்கும் 33 எழுத்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஒரு 4 லெட்டர் தான் இந்த வேர்ட். ஷ, இக்ஷ, த்ர, ஞா, ஸ்ர. இங்கே பாருங்கள், இந்த ஸ்ர எப்படி பண்ணால் ஒரு லைன், தென் இந்த மாதிரி ஒரு லைன், தென் இங்கே ஒரு கோடு, இந்த லைன் இங்கே மட்டும் டச் ஆகும். இது எப்படின்னா ஸ்ரீமான், ஸ்ரீமதி, ஸ்ரீன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த வேர்டு வருது. இது ஞா. இந்த ஞாக்கும் அதே மாதிரி நம்ம முன்னாடி எழுதியிருக்க ஜாக்கும் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் இந்த ஞா வந்து ஜா மாதிரி போட்டு கீழே இழுக்கணும், அந்த ஜா வந்து இப்படி எழுதணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஹிந்தி வேர்ட்ஸ். ஹிந்தியோட வியஞ்சன், கான்சனன்ஸ், வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திரும்ப நான் உங்களுக்கு ஒரு தடவை ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். க, க, கா, க, ஞா, சா, ச, ஜா, ஜ, ஞா, டா, ட, டா, ட, நா, தா, த, தா, த, நா, பா, ஃப, ப, ப, மா, யா, யா, ர, லா, வ, ஷா, யார, ல, வ, ஷா, ஷ, ஷ, ஹா, இக்ஷா, த்ர, ஞா, ஸ்ர. இக்ஷா, த்ர, ஞா, ஸ்ர. இந்த 4 வேர்டையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இந்த 4 வேர்டு மட்டும் நம்மளுக்கு சங்யுக்தி வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 வேர்டு வந்து எப்படின்னா சங்யுக்தி வியஞ்சன். சங்யுக்தி வியஞ்சன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸு. இது நம்மளுக்கு ஆஃபனாக யூஸ் ஆகாது, இருந்தாலும் இதுவும் ஹிந்தி லிட்டரேச்சரில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் நம்மளுக்கு. ஸோ இதுதான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் போடுங்க. தேங்க்யூ.